ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் சூப்பராக பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. நானுமே சூப்பராக ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பொங்கல் மட்டும்தான். எனக்கு பொங்கல் பர்த்டே ரெண்டுமே வரனால டபுள் சந்தோஷம். சரி, நம்ம இங்கே வீட்டிலையே சிம்பிளாக கோலம் போட்டுட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே 5 மணிக்கு எந்திரிச்சு வாசலை கூட்டி கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வீட்டிலலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாடியில் செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ போகும்போது மாடியில் என்னென்ன காய் ஹார்வெஸ்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு கோலம்லாம் அவ்வளவா போடவே வராது. நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போட்டது ஏதோன்ட்டு வரைஞ்சி வச்சுருக்கிறேன். சிம்பிளாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்குறேன். எப்படியோ ஒரு வழியாக தத்தான்ட்டு போட்டாச்சு. போட்டு பாருங்கள் நல்லா இருக்கான்னு. நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் போயிட்டு என்னென்ன காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பறிச்சுட்டு போயிடும், எலி சாப்பிட்டு போயிடும், கஷ்டப்பட்டு போட்டு பாருங்கள். நான் பேசாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாரு. 9 மணிக்கு நம்ம கீழே இறங்கிடுவோம். தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேறு வேலை இல்லை. வந்ததுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரி எங்கேயாவது சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் பொங்கல் இல்லையா, அதனால் சினிமாவுக்கு போவோன்னு சினிமாவுக்கு கிளம்பியாச்சு. வாட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் தேட்டர் வந்துட்டோம். ஓப்பன் தேட்டரில் பார்த்தா செம்ம ஜில்லுன்னு இருந்தது. ஓப்பன் தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பார்க் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்குன்னு தனியாக ஒரு இடம், ஹோட்டலும் பக்கத்துலேயே இருந்தது. நல்லா சூப்பராக காரை பார்க் பண்ணிவிட்டு காரில் இருந்தும் பார்க்குற மாதிரி இருந்தது. சேர் போட்டும் பார்க்கலாம், நம்ம இஷ்டம்தான். இவங்க கொஞ்சம் நேரம் படம் போடுற வரைக்கும் 2 பேரும் அப்பாவும் பொண்ணும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவி போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டதுமே நாங்கள் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தோம். பார்க்கும்போது பயங்கரமாக கொசு கடிக்குது. பார்த்திங்கன்னா பனி வேறு. ரொம்ப படமும் பார்த்திங்கன்னா நான் பார்த்திடாத மாதிரி ஒரு மொக்கையான படம். இது வரைக்கும் அந்த மாதிரி மொக்க படத்துக்கு நான் போனதே கிடையாது. அப்படி இருந்தது. சரி, என்ன பண்ணுறது, வந்ததுக்கு காசை கொடுத்தாச்சு, வந்தாச்சு, இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போகலாம். ஏன்னா வீட்டுக்கு போனாலும் சும்மா இருக்கிறதுக்கு இங்கே தேட்டர்லையாவது ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு இங்கிட்டே ஒரு 3 மணி நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இந்த ஒரே நிமிஷம். எல்லாம் அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டு இந்த கிளைமேட்டுக்கு சினிமா பார்க்க நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கொசு பயங்கர கொசு, பனி வேற. படம் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. சரி, வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு சுற்றி வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். இதெல்லாம் நம்ம பின்னாடி பாப்பா பெரிய பொண்ணு ஆனாலும் போட்டு பார்த்துக்கலாம் இல்லையா, அதனால சரி நம்ம இங்கெல்லாம் வந்திருக்குமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நம்ம மெமரி நம்ம வீடியோவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேருந்து போனோம். போயிட்டு பயங்கர பசி, சாப்பிட்டுட்டு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு இன்னும் எங்கே செய்கிறதுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து என்னென்ன நமக்கு இன்றைக்கி டிஷ்ஷு இருக்கோ அதெல்லாம் கட்டுன்னு கட்டிடலாம். ஏன்னா நாளைக்கு பொங்கல் இல்லையா, அதனால் இன்றைக்கே ஃபுல்லாக எல்லாமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான்வெஜ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன்.
ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 10 நாளாக வந்து நான்வெஜ்ஜே செய்யலை. பாப்பாவுக்கு மட்டும் அப்பப்போ வந்து நான்வெஜ்ஜு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றது. சரி இன்றைக்கி வந்தோம், சூப்பராக நல்ல சாப்பாடு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, தாவுறதுன்ற மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோவா நான்வெஜ்ஜே பிடிக்காது. இன்றைக்கி ஒரே ஒரு டிஷ் மட்டும் சாப்பிடுவேன், இந்த ஃபிஷ்ஷு சாப்பிடுவேன். அப்புறம் வந்து போட்டி எப்போமாவது ரேர், அது கொஞ்சம் நல்லா ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் சாப்பிடுவேன். சரி இன்றைக்கி வந்து சாப்பிட்ணும் போல் இருந்தது, சரி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸு, ப்ரான் ஃப்ரைட் ரைஸு, மட்டன் பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா தந்தூரி, போட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கரு, அப்புறம் இன்னும் 2, 3 டிஷ்ஷு, அப்புறம் வந்து இளநீர் பாயாசம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டு தெம்பாயிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். மறுநாள் பொங்கல் வைக்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காருக்கு டியூட்டி வந்துருச்சு. பாப்பாவும் அவங்க அப்பா கூட தான் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்புனா. சரி நம்ம மட்டும் வீட்டில் தனியாக எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திருச்சியில் இருக்காங்க. அவங்க என்னை ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பொங்கல் தான் நீ வைக்கலையே வீட்டில் வந்து வையினாங்க. சூப்பராக அங்கே போய் ஜாலியாக கொண்டாடியாச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.